ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ராவல் வாக்காக தான் வந்திருக்கோம். தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு டிவோஷனல் ட்ராவல் வாக்காக வந்திருக்கோம். அப்பப்போ பொறுமையாக போகும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்துட்டு. ஹை கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா திருமலை கோயில் போயிட்டுருக்கோம். திருமலை கோயில்ன்றது தென்காசிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே நமக்கு தென்காசி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெகுலராக பஸ் சர்வீசஸ் இருக்குது. அது போக நம்ம ஷேர் ஆட்டோவிலையும் போய்க்கலாம். பண்பொலின்ற ஒரு வில்லேஜ் போயிட்டு, பண்பொலிக்கு நம்மளுக்கு ரெகுலராக ப்ரைவேட் பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அங்கேருந்து நம்ம ரெகுலராக பண்பொலி போயிட்டோம்னா அங்கேருந்து நமக்கு ஷேர் ஆட்டோஸ் 10 ருபீஸ் ஃபேரில் நமக்கு ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. பண்பொலி வில்லேஜ்ன்றது செங்கோட்டை தாண்டி அங்கேருந்து ஒரு 5 to 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வரும். இங்கே போகிற வழியெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பண்பொலி வில்லேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜோதிகா குஷி படத்தில் ஜோதிகா இன்ட்ரடக்ஷன் சீன் இந்த வில்லேஜில் தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் வில்லேஜ் பார்த்தீங்கனாலே நீங்கள் அந்த படத்தில் காட்டுற மாதிரியே உங்களுக்கு க்ரீனிஷ் லஷ் க்ரீனாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் மான்சூன் டைம் போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரியலி சூப்பர்பாக இருக்குது. நீங்கள் போய் நீங்கள் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்படி ஒரு அழகான வியூ இத்தனை நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் சோஷியல் மீடியா இதை ட்ரெண்டிங் ஆக்குனதுக்கு. வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குல்ல? நம்ம பைக் நம்ம பாதி மலை தான் ஏறி இருக்கோம். ஃபுல் மலையை போய் காட்டுறேன். செம்ம ஸ்டீப்பாக இருக்குது கைஸ். என்ன வியூடா சாமி! இப்படி ஒரு வியூவை பார்க்குறது தாங்க 625 படி ஏறி வந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வியூ இருக்குது. சூப்பர் வியூ. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் மேக்கரை டேம். நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே போகலாம், பட் இந்த டைம் இல்லை, நெக்ஸ்ட் டைம் போகலாம். அது உங்களுக்கு ஷார்ட் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் கிளிப்பு எப்படி இருக்குன்னு. இது தாங்க நம்ம முருகன் கோயில். நம்ம முருகன் கோயிலை பார்க்குறது தான், இவரை பார்க்குறதுக்கு தான் 625 படி மலையில் நனைஞ்சு நம்ம ஏறி வந்திருக்கோம். சரி, ஓகே, நான் முருகன் கோயில் உள்ளே போயிட்டு பேசுகிறேன். இந்த குற்றாலம் சீசன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கைஸ், அதுதான் இது. மழை பெய்யும், வெயில் அடிக்கும், திரும்பி மழை பெய்யும், வெயில் அடிக்கும், கொஞ்சம் நேரம் மப்பு மந்தாரமாக இருக்கும். அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காகவே நம்ம செங்கோட்டை தென்காசின்ற இந்த செப்டம்பர் டு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ன்ற ரேஞ்சில் நம்ம வரலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்போயுமே மாட்ரேட்டான கிளைமேட் தான், சில்லுன்னு தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு, உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் குற்றாலம் விசிட் பண்ணிவிட்டு போகலாம்.
இந்த டைமில் நம்ம கோயிலோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். மலை உச்சி மலையில் மேகங்களுக்கு நடுவில் அழகாக அமைஞ்சிருக்கிறது தாங்க நம்ம திருமலை முருகன் கோயில். இங்கே தவம் செய்த அகத்திய முருகருக்கு முருகனே வந்து காட்சி தந்து நான் இங்கே இருக்கேன், எனக்கு கோயில் கட்டுன்னு அவர் கனவுல சொல்லி இங்கே உருவானது தாங்க திருமலை கோயில். முன்னாடிலாம் இங்கே ஒரே ஒரு வேல் மட்டும்தான் இருந்துச்சான். அந்த வேலை தான் எல்லோரும் மலையேறி கும்பிட்டு போனாங்களாம். இங்கே வந்தால் நமக்கோட மன அமைதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது போக இது ஒரு ட்ரக்கிங்காகவும் ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாகவும் இங்கே இது பண்ணுறதுக்கு மக்கள் வந்துட்டு போகிறாங்க. இயற்கை ஆன்மீகம் சங்கமிக்கும் ஒரு புனித தலம் தாங்க நம்ம திருமலை கோயில். இந்த டைமில் நம்ம இப்போ இங்கே எப்படி ரீச் ஆகுறன்றதை பார்க்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம தென்காசி இல்லைன்னா நம்ம செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுங்க. அங்கேருந்து உங்களுக்கு கோவிலுக்கே ஸ்ட்ரைட்டாக பஸ் இருக்கும். இல்லைனா நீங்கள் பஸ் ஏறி பண்பொழி வந்துடுங்க. பண்பொழின்றது கோயிலேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் பிஃபோராக ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் உங்களுக்கு கண்டினியூஸாக ஷேர் ஆட்டோ இருக்கும். என்ன ஒரு 10 ரூபா பக்கம் வருங்க, அவ்வளோதான். நீங்கள் கீழே இருந்து கோயிலுக்கு படியேறியும் வரலாம், இல்லைன்னா உங்களுக்கு பஸ்ஸும் இருக்குது. ஏன்னா அதுவும் ஒரு 10 ரூபா பக்கம் வரும். என்னை கேட்டால் நீங்கள் நடந்து படி வழியாக வாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற அழகை பார்க்க நீங்கள் நடக்கிற கஷ்டமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை ரசிச்சுட்டே அப்படியே நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு போகிற டிஸ்டன்ஸும் தெரியாது. நீங்கள் அழகாக இந்த வழியாக வர்றது தாங்க ஒர்த்து. என்னை கேட்டால் நீங்கள் பஸ்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நீங்கள் தூரத்தில் பார்க்குறது தான் கைஸ் நம்ம அந்த மேக்கரை டேம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டேம் ஆல்மோஸ்ட் 100 ஃபீட் ஹைட்லேருந்து வருது. இது மேக்கரைன்ற ஒரு வில்லேஜில் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம திருமலை கோயில் ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அங்கே போகலாம். நம்ம நெக்ஸ்ட் டைம் பைக் எடுத்துகிட்டு தென்காசி செங்கோட்டை உள்ள சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். கண்டிப்பாக நம்ம அங்கே போயிட்டு அது உள்ளே என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் டு என்ஜாய்.